வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது. புயல் மற்றும் கனமழையால் பாதிப்புக்குள்ளாகும் தென் மாவட்டங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். பயிர்களை காப்பீடு செய்வதற்கு கடைசி தேதி வரை காத்திராமல் முன்னதாகவே செய்து கொள்ளுமாறு விவசாயிகளை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் கிராமப்புற பெண்கள் இணைத் தொழிலாக கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கான்பெராவில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது. புரவி என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. தற்போது இந்த புயல் இலங்கையின் திருகோணமலையிலிருந்து 300 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், பாம்பனிலிருந்து 530 கிலோமீட்டர் தூரத்திலும், கன்னியாகுமரியிலிருந்து கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இன்று மாலை அல்லது இரவு இலங்கையின் கடற்பகுதியை கடந்து தென்மேற்கு திசையில் தமிழகத்தின் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிமுனை பகுதியை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் கன்னியாகுமரி பாம்பன் இடையே நாளை மறுநாள் காலை கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மன்னார் வளைகுடா பகுதியிலும், தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளிலும், குமரிமுனையிலும் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக மீனவர்கள் வரும் 4ஆம் தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, விருதுநகர், மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புரவி புயல் காரணமாக தென் தமிழகத்தில் பாதிப்புக்குள்ளாகும் மாவட்டங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் 9 குழுக்கள் விரைந்துள்ளதாக கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருச்சி போன்ற மாவட்டங்களிலே கூடுதல் தலைமை செயலாளர்கள், வருவாய் நிர்வாக ஆணையாளர்களும் ஏற்கனவே நாங்கள் ஆய்வு செய்து முதலமைச்சர் கொடுத்த அறிவுரையை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கொடுக்கப்பட்டு நீர்நிலைகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், மீனவர்களுக்கு உரிய எச்சரிக்கைகள் கொடுக்க வேண்டும், பொதுமக்களுக்கு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் கொடுக்க வேண்டும். அனைத்து அறிவிப்புகளும் உத்தரவுகளையும் அவரிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறோம். அவர்களும் தயார் நிலையில் இருப்பதாக அந்தந்த மாவட்டங்களிலே தொடர்ந்து அறிவிப்பை கொடுக்கின்றார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் புயல் மற்றும் மழையால் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் பல்வேறு துறை அதிகாரிகள் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு கூறியுள்ளார். திருநெல்வேலியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புயல் மற்றும் கனமழையிலிருந்து பொதுமக்களை பத்திரமாக மீட்டு தங்க வைப்பதற்காக திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை பகுதிகளில் 13 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 6 டேம்கள் உள்ளது. அதுல பாபநாசம், சேர்வலார் அந்த பகுதியில் ஹில்லி மவுண்டன் ஏரியாஸ் சொல்லக்கூடிய மலையோர பகுதிகள் ஒரு ஸ்பெஷல் டீம் ஆல்ரெடி அனுப்பியிருக்கோம். அவங்க கண்காணிச்சு வருகிறார்கள். கனமழை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்கனவே டீம் போயிருக்காங்க. வர்ஸ்ட் கேஸ் கட் ஆஃப் ஆனா கூட நமக்கு கம்யூனிகேஷன் சேனல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். வருவாய்த்துறையும், வனத்துறையும், லோக்கல் முனிசிபாலிட்டியும் சேர்ந்து அங்கே ஆல்ரெடி ஒரு டீம் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மலையோர பகுதிகளை பொறுத்தளவில் நம்ம ரெடியாக இருக்கோம். பாளையங்கோட்டை மற்றும் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் நம்ம எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கோம். மாநகராட்சி மூலமா ஹை பவர் பம்ப், மரம் வெட்டுறதுக்கான சா மெஷின்ஸ் அதெல்லாம் தயார் நிலையில் உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 7 கடலோர கிராமங்கள் உள்ளது. அந்த கிராமத்தில் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கோம். இவாக்குவேட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்று 36 இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள 12 அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நேற்று தூத்துக்குடியில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 36 தாழ்வான பகுதிகள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த 36 இடத்துக்கும் நம்ம 12 டிபார்ட்மெண்ட் சேர்ந்த குழுக்களை அமைச்சிருக்கோம். தன்னார்வ இளைஞர்கள் நிறைய பேரை நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸா போட்டு அவங்களோட செல் நம்பர்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுய உதவி குழு எல்லா குழுக்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டா கொண்டு சேர்க்கக்கூடிய அறிவுரைகள் நாங்கள் இப்போதைக்கு வழங்கியிருக்கோம். 63 இடத்துல நம்ம ரிலீஃப் சென்டர் வச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு ரிலீஃப் சென்டர்ஸ்லயும் நம்ம ஜெனரேட்டர் பேக்கப், அதே மாதிரி போதுமான அளவு குடிநீர் வசதி, டாய்லெட் வசதி, டார்ச் லைட், தாழ்வான பகுதி மக்களை வெள்ளம் நீர் தேங்கி நிற்கும் போது அவங்களை கூட்டிட்டு வந்தோம்னா அவங்களை தங்க வைக்கிறதுக்கு பாய், தலையணை, போர்வை, சாப்பாடு வசதி செய்து கொடுக்கறதுக்கு குக்கு, அந்த பகுதியில் சாப்பாடு செய்யறதுக்கு அங்க பக்கத்துல இருக்க ரேஷன் கடையில போதுமான அளவு அரிசி, அதே மாதிரி பருப்பு, காய்கறிகள் இது எல்லாத்தையும் போதுமான அளவு இருப்பில் வச்சிருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து ஏரி மற்றும் குளங்களின் கரைகளில் உடைப்பு ஏற்படாமல் இருக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு அரவிந்த் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் வரும் 4ஆம் தேதி வரை தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பேரிடர் தொடர்பான புகார்களை பொதுமக்கள் 24 மணி நேரமும் செயல்படும் மாவட்ட அவசர கால மையத்தை 1077 அல்லது 0465 231077 ஆகிய எண்களில் தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி தலைமையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன், தங்கச்சிமடம் ஆகிய கடலோர கிராமங்களில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு தர்மேந்திர பிரதாப் யாதவ், மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆகியோர் பல்நோக்கு புயல் பாதுகாப்பு மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நேற்று ஆய்வு செய்தனர். மழைநீர் தேங்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். புயல் மற்றும் கனமழையிலிருந்து பயிர்களை காப்பீடு செய்வதற்கு கடைசி தேதி வரை காத்திராமல் முன்னதாகவே செய்து கொள்ளுமாறு விவசாயிகளை மாநில வேளாண் துறை முதன்மை செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தென் மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 4ஆம் தேதி வரை கனமழை பெய்ய உள்ளதால் சம்பா நெல் பயிர் சாகுபடி செய்துள்ள அனைத்து விவசாயிகளும் தங்களது பயிர்களை அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ, வங்கிகளிலோ உரிய காப்பீட்டு கட்டணத்தை செலுத்தி இழப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். கிராமப் பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் பெண்கள் இணைத் தொழிலாக கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிக்குரவார்பட்டி, கிருஷ்ணபேரி, துரைசாமிபுரம் ஆகிய இடங்களில் கால்நடை மருத்துவ கிளை நிலையங்களை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் கால்நடை வளர்ப்போருக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இருவரிச் செய்திகள். ஈரான் மூத்த அணு விஞ்ஞானி படுகொலை செய்யப்பட்டதில் சவுதி அரேபியாவிற்கு தொடர்பில்லை என்று அந்நாடு கூறியுள்ளது. அமெரிக்காவில் கடந்த ஒரு வாரத்தில் 10,000க்கும் மேற்பட்டோர் கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்ததாக அந்நாட்டில் உள்ள ஜோன்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் மேலும் ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் இயக்கத்தின் மூலம் பல்வேறு நாடுகளிலிருந்து 33 லட்சம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட இன்று வருகை தருவதாக இருந்த மத்திய குழு வரும் 5ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து நேற்று 1411 பேர் குணமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையிலான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கேன்பராவில் நடைபெற உள்ளது. ஏற்கனவே முதல் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது. புயல் மற்றும் கனமழையால் பாதிப்புக்குள்ளாகும் தென் மாவட்டங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். பயிர்களை காப்பீடு செய்வதற்கு கடைசி தேதி வரை காத்திராமல் முன்னதாகவே செய்து கொள்ளுமாறு விவசாயிகளை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் கிராமப்புற பெண்கள் இணைத் தொழிலாக கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார்.
இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கான்பராவில் நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR_News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் கேட்கலாம்.